தமிழ் தெரியாதா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். வணக்கம், நான் சுதன் பிளாக்ஸ். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தாபுரத்தில் நிற்கிறேன். அந்தாபுரத்தில் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் பாலத்தில் தான் நிற்கிறேன். சிங்களத்தில் வந்து கல் பாலம்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து கல்லானால ஒரு பாலத்தில் தான் நிற்கிறேன். இந்த பாலத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழமையான பாலம். இந்த பாலம் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. இது வந்து இப்போ பாவிக்கிறது இல்லை. இந்த பாலத்தை எனக்கு பின்னுக்கு பார்க்கும்போது தெரியும். இன்றைக்கி இந்த பாலத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த பாலம். இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்களை வந்து பாவிச்ச பாலம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புது பாலம் இருக்குது. அதுவும் இப்போ கிட்டத்தட்ட இப்போ கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் போகிற இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு தான் இந்த பாலம் பாவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் பழைய பாலத்துக்குரிய தூண் கல் இருக்குது. இந்த கல் தான் இந்த பாலத்தை தாங்கி நிற்கிது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதில் புது பாலம் தெரியும். ஆற்று தண்ணி இது வழியாக போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன கல் இருக்கிறது தெரியும். இந்த அதில் ஒரு கல் இருக்குது, அங்கால கல் இருக்குது. இங்கேருந்து அந்த பக்கம் போகிறதுக்குரிய இதுதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு அங்கால போய் பார்க்கலாம். மிச்ச பாலம் தெரியுதாண்டு. இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா தொழில் துளிரை வந்து இன்னும் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாலத்தை பற்றி எந்த காலத்துக்குரியதுன்னு கூட இப்போ சரியாக தெரியல. ஏன்னா முன்னுக்கு போட் போட்டிருக்காங்க, அதில் கூட தெளிவாக இல்லை. இந்த இடத்த வந்து சேதப்படுத்தக்கூடாது அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு ஃபைன் அடிப்பண்ணு சொல்லி அதில் எழுதியிருக்காங்க. நீ தெரியும் இந்த வழுக்குது நம்ம இருக்கும் ஏறி போயிடும். இந்த பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது, இருக்கிற தூணெல்லாம் தெரியுது. இந்த லைனுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் கல் அப்படியே கல்லுண்டு அப்படியே போகுது. இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். மலையில் பார்த்தீங்கன்னா மூங்கில்லாம் அடிச்சிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம மழை இந்த இடத்துல. இப்போ தான் மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு. கருங்கல் அப்படியே தெரியும். அப்படியே ஒரு பெரிய கல்லை வந்து சரிச்சு வச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு மேலே கல்லை குறுக்க அடிக்கிருக்காங்க. இந்த இடத்துல இன்னும் கிளியரா தெரியுது. தமிழ் தெரியாதா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? இந்த பாலத்தை பத்தி சொல்லுங்க, கேட்போம். விடாங்களே ரெண்டு தாங்க. எத்தனை வருஷம் பழசு? முன்னூறுக்கு முன்னுக்கு. இது இப்ப போட்டாங்களா இந்த பாலம்? அதுக்கு முன்னுக்கு இந்த படத்துல தான் போய் வந்தீங்களா? இல்ல இல்ல, அங்க அங்கிட்டு போயிட்டு போட்டு இல்ல, டவுன்ல தான் சுத்தி தான் இதெல்லாம் வரணும்.
இந்த மிச்சத்துண்டு அங்கே இருக்கா? இந்த பாலத்தின் மிச்சத்துண்டு அங்கே இருக்கா? இல்லை, அந்த உள்ளுக்குள்ள இருக்கு. இல்ல இதுல பாதி துண்டு இருக்கு. இதுக்கு அங்கால இது மட்டும் தானே? இந்த இடத்துக்கு பேர் என்ன? கல்பாலம். இது எத்தனை கிலோமீட்டர் இங்க டவுன்ல இருந்து? அண்டாபுரம் டவுன்ல இருந்து 6 கிலோமீட்டர் வரும். சரி. இது எவ்வளவு? ஆமா எவ்வளவு? இங்க ஆட்கள் வந்து போறதா? இங்க ஆட்கள் வந்து போறதா? கூட வராங்க உங்களுக்கு. அவ்வளவு பாத்தீங்கன்னா மண் வந்து கல்லு வந்து அரிச்சிருக்கு. இது எப்ப சரிஞ்சு விழுதோ தெரியாது. இப்போ வரைக்கும் அந்த இடத்துல தான் தொங்கிட்டு கிடக்குது. நடந்து போகவே பயமா இருக்கு. மேல இருந்து பார்க்க என்னமோ பாலம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தா இருக்கிற மாதிரி இருக்கு. கல்லு தானே பார்க்க ஸ்ட்ரென்தா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா கீழே குனிஞ்சு பார்த்தா தான் பாலம் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிறது தெரியும். இந்த பாலம் எவ்வளவு டேஞ்சர்னு பாருங்க. இப்போதைக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏர்ல நிக்குது. அந்த தூண் வந்து கல்லோட முட்டுப்படல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எவ்வளவு விளிம்புல நிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். பாலம் இப்போதைக்கு அந்த இடத்துல நிக்குது. இதான் பாத்தீங்கன்னா இப்ப புதுசா கட்டியிருக்காங்க இந்த பாலத்தை. இந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆச்சு இந்த பாலம் கட்டி. இதுல இருக்க ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க. இந்த பாலம் போட்டு 3 வருஷம். அதுலதான் தெரியல அந்த கல் பாலம் அதுல இருக்கு. அதுல இருந்து இந்த ஆத்த கடக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பாலம். இந்த பாலத்தோட மிச்சத்துண்டு அப்படியே இந்த தண்ணிக்கு கீழே இருக்கான். காண்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அந்த அம்மா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஆறு மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதோட மற்ற பக்கத்தில் இந்த கல் பாலத்தோட எச்சம் எதுவும் இருக்குமான்னு பார்க்க கேட்டேன். அதுக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அந்த துண்டு. ஆனால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லையா. மழை நேரத்தில் இப்போ நீங்கள் அதுக்குள்ளே போகாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா பத்தையாக தான் இருக்குது உள்ள. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்களாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக பெய்யறதுனால இப்போ ஆட்கள் வர்றது குறைவான். ஏன்னா இதில் கல் பாலம் பார்த்தாச்சு. எனக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா வார வழியில் இதே மாதிரி ஒரு சின்ன பாலம் பார்த்துருந்தேன். கனதூரம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது இந்த கல் பாலம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் பார்த்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா கல்லால் தான் இருந்துச்சு. அதில் போய் பார்க்கலாம்.
இதுகிட்ட தான் கண்ணு அதில் இதை போய் பார்த்துடலாம். இதான் கல்பாலத்துக்கு போகிற வழி இந்த இதில் எழுதியிருக்காங்க. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாலம் வந்துருச்சு. இதுலேயும் ஒரு சின்ன பாலம் இருக்குது. அதே செட்டப்பில் தான் அங்கே செஞ்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் இது முதலாவது பாலம். பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இது முதலாவது பாலமாக இருந்திருக்கணும். நாங்கள் ரெண்டாவதாக போய் பார்த்தோம். பார்த்த பாலம் வந்து அது வந்து ரெண்டாவது பாலமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாலம் இப்போ கிட்டத்தட்ட கீழே தான் இருக்குது. பாம்புக்கும் இருக்குமோ தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச தூரத்துக்கு தான். இதில் இருக்க சின்ன வாய்க்கால் ஒன்று ஓடுது. அதோட ஆற்றோட வாய்க்கால் ஒன்று ஓடுது. இந்த வாய்க்காலோட இணைக்கிறதுக்கு தான் இந்த பாலம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் பதிச்சிருக்காங்க. போக 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 பார்த்தீங்கன்னா பாலத்தை உயர்த்திட்டு போயிருக்காங்க. எல்லாம் உடைஞ்சி கீழே விழுந்துருக்கு சரிஞ்சு.